ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாருனாக்கா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை, ஏன் என்ன மட்டும் ஆண்டவர் கைவிட்டாரா? நான் உண்மையாக ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் இருக்கிறேன், கொடுக்குறேன், பல காரியங்களை செய்கிறேன், எல்லாருக்கும் அநியாயம் பண்ணுறலாம் நல்லா தானே இருக்கிறான், அக்கிரமம் பண்ணுறலாம் நல்லா தானே இருக்கிறாங்க, நான் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறேன், ஏன் எனக்கு? சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளை. மனுஷருக்கு நேரிட சோதனை தான் உங்களுக்கு தரார். 2வது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கான இடம் கொடுக்க மாட்டாரா? உங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோ, உங்களுக்கு திராணி எவ்வளோ இருக்குது, அவளுக்கு தான் ஆண்டவர் சோதிப்பார். ஆமென். பயப்படாதீங்க. ஒருவேளை உங்கள் ஒரு பிள்ளை ஒரு 5 கிலோ வெயிட்டு தூக்க முடியும், 5 கிலோ வெயிட்டு தான் அவங்க தகப்பன் கொடுப்பாங்க. அது 50 கிலோ வெயிட்டு கொடுக்க முடியுமா? எந்த பொல்லாத பெற்றோர் கூட அப்படி செய்ய மாட்டாங்க. தான் தகப்பன் தான் பிள்ளைக்கு என்ன செய்யணும், எப்படிப்பட்ட வெயிட்டை கொடுன்னு தெரியும். ஆண்டருக்கு தெரியும். உங்களை திராணிக்கு மேலே ஒரு நாள் சோதிக்கிறவர் அல்ல. அது மாத்திரமில்ல, அடுத்தவங்க சொல்லப்பட்ட சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக்குள்ள போக்கை உண்டு பண்ணுறாராம். அப்படி ஆண்டவர் சோதிக்கிறார்னாக்கா அதை தாங்குக்கிற பலனை தருவார், அது தப்பிக்கத்து போகிற பலனை கிருபை தருவார். ஆமே. ஒருவேளை என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோதனை வந்துச்சு, பயப்படாதீங்க, அவர் பொல்லாங்கனால் சோதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. அவருக்கு திராணிக்கு மிஞ்சும் ஒரு நாள் சோதிக்க விட மாட்டார். அப்போ சில நேரத்தில் அவருக்கு சோதனை வர, சில நேரத்தில் பிசாசு சோதிப்பான். யாக்கோப்பு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இங்கே இப்படியாக அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பாருங்களேன், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. வெரி கிளியரா இருக்கு. தேவன் சோதிக்கிறவர் அல்ல. அப்படி அவர் சோதிச்சாலும் பொல்லாங்கினால சோதிக்க மாட்டார். நம்ம நன்கு அறிந்திருக்க யோபின் வாழ்க்கை பாருங்க. யோபு ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அந்த கிழக்கத்தி புத்தரில் பெரிய மனுஷன் இருந்தார். ஏகப்பட்ட ஆடு மாடு ஒட்டகம் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் தேவனுக்கு பயந்து அவன் உத்தமனாய் சன்மார்க்கனாய் நீதிமானாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சத்துரு சொல்லுவான், நீங்கள் அவனுக்கு ஆசீர்வச்சிருக்கிறான், அவனை சுற்றில வேலி அடைச்சி வச்சிருக்கிறீங்க, அதனால தான் அவன் தேவனுக்கு பயந்துருக்கிறான்னு. அதெல்லாம் எடுத்து பாருங்க, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆண்டவர் தைரியமாக பிசாசுகளை ஒப்பு கொடுக்குறார். ஜீவனை தவிர நீ என்னென்ன செய்யணும். அவன் ஒரே நாளில் 10 பிள்ளைங்க செத்து போகிறாங்க. ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் மரித்து போகிறது. எல்லாவற்றுக்கு மேலே அவன் உடம்புல பருக்கள், வேதனை, வியாதி, அவ்வளோ கொடுமை. ஆனால் வசனம் சொல்லும், யோபு 2:10 தன் உதடுகளும் பாவம் செய்யலை. பைத்தியக்காரி பேசுறதில் பேசுறிய, தேவனத்தில் நன்மையை பெற்று நாம் தீமையை பெறக்கூடாதா? பாருங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு அங்கே யோபு 32:1 வாசிக்கிறேன், நீதிமான இந்த யோபுவை சொல்றார், நான் நீதிமானா இருக்கிறேன் என்று. யோபுக்கு வந்த சோதனையில கர்த்தரை மாத்திர சார்ந்த, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு அவர் மேல உறுதியாய் இருந்ததுனால 42:10 யோபுல வாசிப்பீங்கன்னா, கர்த்தர் யோபின் சிறையிருப்பை திருப்பினார். அல்லேலூயா. திருப்பி மறுபடியும் எல்லாவற்றும் ரட்டத்தினையாக ஆசீர்வதிக்கிறார். என்னென்ன மிருக ஜீவனங்கள் எழுந்தாரோ எல்லாத்தையும் ரட்டிப்பாக கொடுக்குறார். மறுபடியும் 10 பிள்ளைங்க பிறந்தது. தேவ பிள்ளையில் திராணிக்கு மேலே ஒரு நாள் கர்த்தர் சோதிக்க விட மாட்டார். பயப்படாது. ஒருவேளை இங்கே போகிற பாதை கடினமான பாதையாக இருக்கலாம், ஆண்டவர் பொல்லாங்கனால சோதிக்க விட மாட்டார். ஒருவேளை சத்துரு சோதித்தாலும் அது தப்பித்துக்குள்ள போக்கொண்டு பண்ணுவார். தைரியமாக இருங்க. காண்டவர்களை நிச்சயமாக அவங்க சிறைப்பை மாற்றுவதற்கு உண்மையில் இருக்கிற கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. எங்களை திராணிக்கு மேலே ஒரு நாள் சோதிக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. அப்பா மக நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. எங்களை பொல்லாங்கனாலும் சோதிக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஒரு வேளை என் வாழ்க்கையில் இப்படி சோதனை இருக்கேன்னு சோதனை பாடுகள் வழியாக கடந்து போவாங்கண்ணா, அந்த
ஆண்டவரே, யோபின் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர், இவங்க சிறையிருப்பை மாற்றுங்க. ஆசீர்வதியும் இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துக்களும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் ஜெபக்கிறேன் பிதாவே, ஆமென். உங்கள் சோதனைகள் சாதனையாக மாறும். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.